மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் மே தின சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என நம்முடைய திருவிவிலியம் கூறுகிறது. அதுபோல உழைப்பின் மகத்துவத்தை பலர் நமக்கு பறைசாற்றி இருக்கிறார்கள். அனைவரும் உழைத்து உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. நம்முடைய நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி அதன் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நம்முடைய ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வர இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அழைப்பாளர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அவர்கள் இன்னார்தான் என தெரிந்திருப்போமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது தெரியாது அப்படிங்கிற பதில் தான் எனக்கு கிடைக்குது. ஆனா நான் சொல்லக்கூடிய நிகழ்வு நிச்சயமா உங்களுக்கு அவர்களை பற்றிய ஒரு தெளிவை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தன்னுடைய தூய்மை பணியின் போது தான் கண்டெடுத்த ஒரு பையில் கிட்டத்தட்ட 45 சவரன் நகை, தங்க நகை அதுல இருக்குது. அதை தான் எடுத்துக்கொள்ளாமல் அதை உரிய நபரிடம் கொண்டு சேர்த்து தன்னுடைய உழைப்பிற்கு உண்மையாக இருந்து தன்னுடைய வாழ்வில் உயர்வை நல்கி இருக்கக்கூடிய ஒரு தம்பதியை தான் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்கள் வேறு யாரும் இல்ல, திருவாளர் சுப்பிரமணி, திருமதி பத்மா ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சிறப்புமா. உங்க இருவரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரை போலவே நானுமே முதல் முறையாக உங்களை செய்தித்தாள் வாயிலாகத்தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. கண்டெடுத்த 45 சவரன் மதிப்பு மிக்க நகையை அந்த உரிய நபரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதை நீங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டா உரிய நபர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக உடனடியாக காவல்துறை அணுகி அதுல என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சு உரிய நபர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க. அதை வச்சு படிச்சு தெரிஞ்சுதான் உங்களை பற்றி முதலில் எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களோடு இணைந்து இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. உங்க பேரு, என்ன பண்றீங்க அப்படிங்கிறத சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். என் பேர் சுப்பிரமணி, ஆட்டோ ஓட்டுறேன். என் மனைவி இவங்க பேர் பத்மா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பிகாம் முடிச்சுட்டு ஒரு சஞ்சா ஜாப்பில் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா இருக்கு. அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. நல்லா இருக்கும். கண்டிப்பா சிறப்பு. அம்மா, தூய்மை பணியாளராக எத்தனை வருஷமா நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 23 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். 23 வருஷமா 4 கான்ட்ராக்ட். அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் விட்டு கான்ட்ராக்ட் முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், இதில் ஒரு 5 வருஷம் ஆகுது சார். 5 ஆண்டுகளா இப்போ மொத்தம் 23 வருஷம். ஆமாம் சார், 23 வருஷமா வேலை பார்த்துட்டு பணியாளராக பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த 23 வருஷத்துல அந்த ஒரு நாள் எல்லா நாளை போல இருக்கக்கூடிய ஒரு நாள் இல்லை. கண்டிப்பா இல்லை. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி அன்னைக்கு என்னன்னா, ஜனவரி 11 சார். நான் வீட்டுல இருந்து காலையில 6 மணிக்கு வேலைக்கு போவோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் இட்டு போவார். இட்டுன்னு போய் விட்டுட்டு அங்கேயே சவாரி பார்ப்பார். நானும் வேலை முடிச்சுட்டு மதியானம் ஒரு வண்டியில் தான் வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு 1:45 அளவில் என்ன பண்ணுவேன், என்னுடைய டூல்ஸ் எல்லாம் வேலை செய்கிறேன்ல, இந்த டப்பா டூல்ஸ், அதை எடுத்துகிட்டு ஓரமாக வைப்பேன். எப்போ வைக்கிற இடத்துல தான். சரி சரி. அங்கே வைக்கும்போது ஒரு பை கிடந்தது. அது என்னன்னு பார்த்தா அதில் ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி, சாப்பாடு இருக்கும், எங்களுக்கு எல்லாம் தருவாங்க சாப்பாடு, வேலை செய்கிறோம். ஓகே, சாப்பாடு இருக்கும், நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு பையை அப்படியே வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கூடலாம் பேசிட்டு வரும்போது ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வரும்போது பார்த்தா அதில் சாப்பாடு நகை தான் இருந்தது. நகைன்னா எங்களுக்கு நகைன்னு தெரியல. அப்போ கூட கிட்ட காமிச்சு அவ்வளோ நகை யார் விட்டு போகிறாங்க, பித்தளையா இருக்கும், இட்லி நகை வேலை செய்யறதால பித்தளையெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கணக்கு பண்ணியிருக்காரு சொன்னார். நீ மறுபடியும் பாரு சொன்ன. பார்த்தாரு, எல்லாம் நம்பர் எல்லாம் இருந்தது. இது நகை தான், வா போகலான்ட்டு அப்படியே திரும்பிட்டோம். நம்ம ஜிஆர்டி வரைக்கும் வந்துட்டேன். நான் அப்படியே திரும்பி போனால் ஆஃபீஸில் மேனேஜர்லாம் போயிட்டு இருந்தாங்க. சூப்பர்வைசர் மட்டும் இருந்தார். அவர்கிட்ட சொன்னதுக்கு மேனேஜர்லாம் வர வச்சாங்க. ஒரு 5 பேர் வந்தாங்க. என்னம்மா இவ்வளோ பித்தளை நீ எடுத்துன்னு சொன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இல்லை சார், நகை தான் பாருங்க. பார்த்தாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொருத்தர் பெரியவர் வரணும். அவரும் வந்த அப்புறம் ஸ்டேஷனுக்கு போனால் அவர் தொலைச்சவரும் வந்துட்டு இருந்தார். அவர் கொடுக்காங்காட்டி அவரும் வந்தார். அப்புறம் ஸ்டேஷனில் எல்லாம் ஒப்படைச்சோம். அந்த இன்ஸ்பெக்டர் ஐயாவும் பேசினார். இந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், இவ்வளோ சீக்கிரம் நகை கிடைக்கிறது கஷ்டம் உனக்குன்னு சொன்னார். அவரும் நன்றி, உங்கள் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துட்டீங்கம்மா சொல்லிட்டு தொலைச்சாருப்பார். அவர் ரொம்ப அழுகுற மாதிரி பேசினார். அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்மளுக்கு என்ன கிடச்சிது கொடுத்துட்டோம், இதுக்கே சார் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொன்னார், இந்த மாதிரி 2 மணி நேரத்தில் கிடைக்கிறது கஷ்டம் ஐயா உங்களுக்கு அப்படின்னு சொன்னார்.
கண்டிப்பா. இருந்தாலும் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா இல்லை, எங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் சார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் வந்து எதுவுமே மறக்க முடியாது. ரொம்ப ஆமா. பெரிய நிகழ்வுலாம் நடந்து போச்சு எங்கள் வாழ்க்கையில். இல்ல நீங்க இப்ப சொல்லும்போது சாதாரணமா நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னொருத்தருடைய பொருள் நம்ம கையில இருக்கு. கண்டிப்பா. அத வந்து அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஆமாம் எல்லாம் சார், அந்த உண்டு பண்ணும் பதட்டம் இல்லையா? அந்த கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அந்த பொருள் எங்ககிட்ட தான் இருந்தது. பயம் இருந்துட்டு அந்த அந்த இருந்தது. ஆஃபீஸ் மூலியமா அங்கே தான் வச்சுட்டு இருக்கோம். 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த அதிகாரிலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு போனோம். அந்த 1/2 மணி நேரமே எங்களுக்கு பயம். தொலைச்சவர் என்ன கஷ்டப்படுவாரோ, எங்கே தேட போகிறாரோ, அந்த பயம் தான் எங்களுக்குள்ள. அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் வந்தோடனே எல்லாம் முடிவு பண்ணி ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சோம். அவங்க எங்கள் அதிகாரிகள்லாம் வந்தாங்க, நம்ம அதிகாரிலாம் எடுத்து போய் ஒப்படைச்சோம். கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க. நாங்கள் தொலைச்சவர் பேர் ரமேஷ், அவர் சரி, சரி. நங்கநல்லூரில் இருக்காருங்களா வீடு. அவரும் வந்துட்டார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் எதிர்க்க எல்லாத்தையும் அடுக்கி வச்சு சரியா இருக்கா பாருங்கன்னாரு. அவங்களும் பார்த்தாங்க. எங்ககிட்டயும் இவங்க தான் ஒப்படைச்சாங்க நகை. உங்களுக்கு 2 மணி நேரத்தில் கிடைச்சிருக்கு, ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் இந்த மாதிரி தான் ஒப்படைச்சாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு ஐயா சொன்னார். அப்புறம் அவங்களும் நன்றி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கம்மா, இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு ஒரே வார்த்தையில ஒரு மரத்தில் சொல்லிட்டாங்க. ரொம்ப வாழ்க்கை கஷ்டமான ஒரு இதில் சொன்னாங்க. அவரை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு கண்டிப்பா. ஏன்னா 40, 45 சவரன் நகை அப்படின்னு சொல்றப்போ அது ஒருத்தருடைய வாழ்நாள் ஆமாம் உழைப்பு. ஆமாம் ஆமாம் நிச்சயமா கண்டிப்பா நிச்சயமா. நீங்க நிச்சயமா அந்த வாழ்நாள் உழைப்பை வந்து நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்தது. அவங்க அவங்க பகிர்ந்துக்கிறப்போ உங்கள்ட்ட நிச்சயமா நன்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அப்போ உங்களுடைய மனநிலை மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் அந்த நேரத்துல. அந்த நேரத்தில் வந்து அவங்கள பார்த்து ஒப்படைச்சிட்டோம். அவங்களுடைய உரியவர்கிட்ட முகத்துல போய் சேர்ந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது அது அவங்க வரலன்னா தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க வந்துட்ட அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட முடிஞ்சதா சொல்லிட்டு நெகையில ஒப்படைச்சிட்டு வந்துட்டு மறுநாள் காலைல வேலைக்கு போனேன். பார்த்து எங்க மேனேஜர் வந்து இந்த மாதிரி சிஎம் கூப்பிடுறாங்க. உடனே மறுநாள் மறுநாள் கண்டிப்பா. அதற்கு பிறகு பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய பாராட்டுகள் நிச்சயமா எல்லாம் நிறைய, இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. அதான் வேலைக்கு போயிட்டு நின்னேன். நாளை மறுநாள் வேலைக்கு போயிட்டேன், இந்த மாதிரி வேலைக்கு பண்ண ஆட்டோ என்னை போயிட்டேன், விட்டுட்டு அவரும் போயிட்டாரு, நானும் வேலைக்கு போயிட்டேன். அதான் எங்க மேனேஜர் கார் எடுத்துட்டு வர்றாரு. கார்ல போற வேண்டிய ஆள நாங்க முதல்ல கார்ல போனதாங்க தான். ஆனா நீ பிளைட்ல வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க இந்த நல்ல செயல் செஞ்சதுனால. அப்புறம் கூட்டு நிச்சயமா. பண்ணாரு, பாராட்டினாங்க. அவரும் 1,00,000 செக்கு கொடுத்தாரு. என்னம்மா வேணும்னு கேட்டாரு. இந்த மாதிரி எனக்கு எது வேணாம் ஐயா, எங்க பையனுக்கு மட்டும் ஒரு வேலை கொடுங்க நிரந்தரமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னாரு, தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பு. நிச்சயமா அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற அந்த ஒரு உயர்வையும் அதுக்கேற்ற மதிப்பையும் வந்து கடவுள் நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு முன் உதாரணங்கள். நிச்சயமா நிச்சயம். இப்ப நம்ம உங்களுடைய தூய்மை பணி அதை பத்தி நம்ம கொஞ்சம் நான் பேசலாம். வந்து என் பேர் பத்மா, தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா பார்க்குறேன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு. எனக்கு பெங்களூர்லேயும் கஷ்டம்தான், அம்மா வீட்லேயும் ரொம்ப கஷ்ட காலம். படிக்க வைக்கல, படிப்பு இல்லை எனக்கு. கிடையாது. Okay. சுத்தமாக ஸ்கூல் பக்கம் போனதில்லை. அப்பயே பெங்களூர்லலாம் ஊதுவத்தி கம்பெனி இருக்கும். ம், ம், ம். அந்த கம்பெனியில் விட்டுவாங்க சின்ன வயசில் ஊதுவத்தி செய்யும். ம், ம். குடும்ப கஷ்டம், நிறைய பசங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில். நான் தான் லாஸ்ட்டு பொண்ணு. ஓ. அதனால வேலைக்கு போவோம். அப்போதைக்கு ஊதுவத்தி வேலைன்னா ஒரு 1000 வத்தி செஞ்சா 2 ரூபா. ஓ 1000 ஆமா, சில்லறை வெறும் 2 அந்த ரூபாய் மாதிரி ஒரு 5000 வத்தி செஞ்சாதான் அன்னைக்கு ஒரு 10 ரூபா சம்பளம் மாதிரி அது. கிடைக்கும். ஓகே. அந்த 10 ரூபா சம்பளம் தான் இருக்கும். வாரத்துல 5 நாள் 50 ரூபா தருவாங்க. அதுவும் இன்னொருத்தர்கிட்ட விட்டு தான் அந்த வேலையை செய்ய வைப்பாங்க, தனியா கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அவங்ககிட்ட செஞ்சு கொடுத்தா அவங்க அந்த மாதிரி காசு தருவாங்க வாரம்னா. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவேன். ஓ. மற்ற நாள் அந்த கம்பெனிலே தங்கிடுவேன். ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதில் ஒரு 20 பேர் வேலை செய்வோம். லேடிஸ் 20 பேர். அந்த சின்ன வயசுலேயே அங்கே தான் தங்கி வேலை செஞ்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் வயசான அப்புறம் எங்கள் சொந்தக்காரு, எங்கள் அத்தை பையன்தான் அவரு, ஓ. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நகைக்கெல்லாம் எதுவும் இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுக்குன்னா ஒரு மூக்குத்தி தான். அது கூட அப்போதைக்கு கம்மி விலை ரொம்ப. அது வாங்கி போட்டாங்க. துணிமணி கூட அவ்வளோ இருக்காது. அந்த அளவுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஊரில் வந்து சென்னையில் வந்து இவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து பண்ணாங்க சிறப்பாக கல்யாணம். எங்களுக்கு பெரிய விஷயம் அந்த நேரத்தில் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணது பெரிய விஷயம். அப்புறம் இங்கே வந்தோம், கல்யாணம் ஆகி வந்தோம். இங்கே குடிசை வீடு தான் எங்களுக்கு. குடிசை வீடு மண் செவரு தான். இதெல்லாம் அதுவும் நல்லா இருந்துச்சு. போய் நின்றோம் கஷ்ட காலம். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா உழைச்சோம். நல்லா ஓரளவுக்கு எல்லாருமே வேலை செஞ்சோம். நான் என் மனைவியெல்லாம் உழைச்சிட்டே இருந்தோம். இன்னும் கூட உழைச்சிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி என் பையன் பார்த்தா கொஞ்சம் படித்து கிடிச்சு நல்ல லெவலில் ஓரளவுக்கு வேலை செய்யும்போது நாங்கள் கொஞ்சம் மேலே வந்தோம். நிம்மதியாக இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பா.
இப்போ நீங்க ரெகுலரா உங்களுடைய டியூட்டி டைம் இதெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு அதான் எந்திரிப்பீங்க? கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நான் வேலைக்கு வர ஆரம்பிச்சேன். பசங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க. வேலைக்கு ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவன் ஸ்கூலுக்கு போறாங்க. பொண்ணு 5வது படிக்குது, பையன் 1வது படிக்கிறான். ம், ம். சின்ன பசங்க. காலையில 3 மணிக்கு எந்திரிப்பேன் சார் அப்போதைக்கு. எப்பா. ஆமா 3 மணிக்கு எந்திரிப்பேன். எனக்கு 5 மணிக்கு வண்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓ, வேனு சரி, மாதிரி எல்லாம் வேன்ல இட்டுன்னு போவாங்க. அது புதுசு அப்போ. ஓ, சரி, சரி. புதுசுன்னா அப்படி ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். மொத்தமா ஒரு வண்டியில ஏற்றி இட்டுன்னு போயிட்டு அங்கங்க பெருக்கு விட்டு இட்டுன்னு வந்து ஒரே இடத்துல விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலை அப்போ. 3 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு அவனுக்கு என்ன காசோ கையில கொடுத்துட்டு நான் கிளம்பி வரங்காட்டி வண்டி வந்துடும். 5 மணிக்கெல்லாம் இட்டுன்னு வந்துடுவாங்க டி நகர். ம், ம். இட்டுன்னு வந்து வேலை செய்ய வச்சுட்டு மறுபடியும் 2 மணிக்கு வரணும். வந்துட்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு பசங்களெல்லாம் பார்த்துட்டு துணி மணி துவைச்சிட்டு அப்படியே போய் நின்றுது. பையன் கொஞ்சம் பிகாம் முடிச்சாரு. அவர் முடிச்சோன்னு அவர் ஒரு வேலைக்கு போனார். பொண்ணுக்கு கொஞ்சம் நகைலாம் அப்போது இந்த வேலைக்கு வந்துட்டேன் இல்லையா, அதனால கொஞ்சம் மாதம் 2000 ரூபாய் சம்பளம் அப்போ ம், ம். எனக்கு. ஓ, அது பிஎஃப்லாம் போக ஒரு 1800 ரூபாய் வரும். அதுவே நல்லா இருந்தது. இவரு ஆட்டோ ஓட்டி ஏதோ கொடுப்பாரு, அதுவும் பார்த்துன்னு அப்படியே குடும்பத்தை நோத்தின்னு பசங்களை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்னால் முடிஞ்ச ஒரு 5 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ரேஷன் அரிசி தான், பெருமைலாம் ஒன்றும் இல்லை. அப்போதைக்கு ரேஷன் அரிசி தான் போடுவாங்க. ஒரு 30 கிலோ போடுவாங்க ரேஷனில். அது வாங்கி வச்சுப்போம். வாங்கி வச்சுட்டு மாதம் ஃபுல்லாக ஓட்டிப்போம். வாரத்தில் ஒரு நாள் தான் கடை அரிசி வாங்குவோம். இந்த சொல்கிறேன் நான். அதனால் அப்படியே போயிட்டு இருந்தது. சிக்கனமாக செலவு பண்ணி பொண்ணுக்கு ஒரு நகை போட்டு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம்தான் பையன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். கொஞ்சம் குடும்பம் மேலுக்கு வந்தது. ஓடு போட்டு வீடு கட்டினோம். ம், ம். அதுக்கப்புறம் இப்போ தளம் போட்டுக்கணும். அதுவும் வந்து எங்கள் அக்கா வீடு தான் இது. நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னோம். வேணாம் காசு கொடுங்க, நான் கட்டி தரேன், நான் கொடுக்கும்போது நீங்கள் வெளியே போங்க. சரின்னு ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்தோம். கொடுத்து நகையெல்லாம் வச்சு கொடுத்து வீடு கட்டி 5 மாதம்தான் ஆகுது. இப்போ ஜனவரி மாதத்துல தான் இந்த நகை கிடச்சிது. நகை கிடச்சோடனே கொடுத்தோம். அதை வேலைக்கு வரும்போது கிடச்சிது. நிச்சயமா. இல்ல நீங்க நீங்க இவ்வளோ பகிர்வு நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள், எனக்கு இந்த படிப்புக்கு இந்த வேலை கிடைச்சா தான் நான் செய்வேன், இந்த நிலையில இருந்தா தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு பிடிவாதமான ஒரு மனநிலையில எங்க இருக்கிறாங்களோ அதே இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு உழைப்பு அப்படின்னு வர்றப்போ அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம எப்பனாலும் ஒண்ணு சேர்ந்து உழைக்கணும். அதுவும் குடும்பம் நீங்க சொல்றப்ப என்னன்னா, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய புரிதல், உங்க 2 பேருக்குமான புரிதல், அது வந்து இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லயுமே, ஏன்னா எல்லா இடங்களையுமே கணவன் மனைவி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மனைவியை புரிந்து கொண்ட அந்த கணவராகவும் கணவரை புரிந்து கொண்ட ஒரு மனைவியாகவும் அந்த உழைப்பை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமா சார். ஒருத்தருக்கு புரிஞ்சு நடந்துட்டால, குடும்பத்து மேல ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சால எல்லாமே கரெக்டா நடக்கும் சார். குடும்பத்து மேல கவனம் செலுத்தாத வெளியே கவனம் செலுத்தினா குடும்பம் கெட்டு போயிடும். கண்டிப்பா. குடும்பத்து மேல கவனம் செலுத்தி நம்ம அப்பா அம்மா, நம்ம பிள்ளைங்க, நம்ம மனைவி, நம்ம கணவர் அப்படி சொல்லி நம்ம அந்த இதுலயே வளர்ந்தோமாக்கா அது வந்து குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மேலே வரும். அதுலேருந்து நம்ம தடமாறினாதான் பிரச்சனைகள் ஆயிடும். இப்போ என்னை பார்த்தா குடிகார மாதிரி தான் இருக்காங்க. குடிக்கிற பழக்கமே கிடையாது. பழக்கலாம் இல்லை சார். குடிக்கிற பழக்கமே இந்த அளவுக்கு மேலுக்கு வந்து அதுதான் தேவையே. எல்லா வீடுகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு அதுவா தான் இருக்குது. ஆனா குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களும் சொல்ல முடியாது. அவங்க அந்த இதுல மாட்டிட்டு இருக்காங்க. வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய நண்பர்கிட்ட பழகுறேன். நானு அவங்களுக்கா சொல்லுவேன், குடிக்காதீங்க. நானே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது எனக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பிசாசு கிட்ட மாட்டினா எப்படி வெளியே வர முடியாதோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு குடின்ற அர்த்தங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. முடிஞ்சா வெளியே வாங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்போ அம்மா சொல்றப்ப சொன்னாங்க, காலைல 3 மணிக்கே டியூட்டிக்கு போகணும் அப்படின்னா 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்கணும். ஒரு 3 மணிக்கு வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள், பிள்ளைங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க வேலைக்கு போறோம். இவங்க கூட சேர்ந்து நானே ஏஞ்சிக்கணும். வர வழி கிடையாது. நானும் ரெடி ஆகும். நானும் ரெடி ஆகணும். கூட்டு போனோம் இல்லைங்களா அவங்கள அந்த டைம்ல. இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டுறது சொன்னீங்களே, இப்ப ஆட்டோ ஓட்டுறதுல நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னன்னா? ஆட்டோ ஓட்டுறதுல சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கு சார். நல்லது நிறைய நடக்குது, கெட்டது நிறைய நடக்குது சார். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு மக்கள் ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போனோம். இப்போ குடும்பத்து மேலே எப்படி அனுசரிச்சு போறோமோ அந்த மாதிரி நம்ம தொழில் மேலே அனுசரிச்சு போனால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம். நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது, எல்லாத்தையும் சமாளிக்கலாம். ஒன்றும் இது கிடையாது. ஆட்டோ ஓட்டுறது எனக்கும் ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. ஆட்டோ ஓட்டும்போது எனக்கு ஒரு ரோட்டில் ஒரு 1,75,000 அந்த கொரோனா காலகட்டத்தில் கிடைச்சிது. அதே எடுத்துன்னு போய் கமிஷனர் கிட்ட கொடுத்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் நான்.
அதுதான் அந்த குடும்பத்துல வரவங்க அப்படிதானே வருவாங்க, அப்படியே வருது, ஸோ 2 பேருக்குமே அது ரத்தத்திலே அப்படியே கலந்து போச்சு. கண்டிப்பா இல்ல மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாம நடந்தாலே எல்லாமே கரெக்டா நடக்கும் சார். நிச்சயமா நிச்சயமா. நிச்சயமா நீங்க அது சொன்னது காசு கொடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னார், வேலை செஞ்சுட்டு வரேன் என்னை கூப்பிட்டு வராரு. சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி காசு கிடச்சிது பத்மா, கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்தேன், நமக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்ன கொரோனா டைம், ஏன் கொடுத்த, எடுத்துகிட்டு வரலாம்ல, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வச்சுக்கிறோம், வண்டி ரிப்பேர் பண்ணுன்ற பண்ணியிருக்கலாமன்னு, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு, கண்டிப்பா அது எடுத்தால் கூட நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னாரு. சரின்னு விட்டுட்டேன் சார், நானும் விட்டேன். அது கொடுத்து இப்போ அவங்க பாராட்டி ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அது எடுத்துகிட்டு வருவாருன்னு வீட்டில் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். அதுவும் எடுத்துகிட்டு போய் இந்த அனாதை ஆசிரமில் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு அழைய வந்துச்சு வீட்டில், ஆமா நான் சார், ரொம்ப 3 நாளா ஆர்வமாக சண்டை. இருக்கிறேன் வீட்டில். அவங்க கொடுத்து திரும்பி ஏன் கொடுத்தேன் நான் சொன்னேம்மா, நமக்கு இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு எல்லாமே கிடைக்குது, நமக்கு கிடைக்காம எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அன்னைக்கு வந்து கொரோனா நிறைய பேர் கிடைச்சிருக்காது, உங்களுக்கு கூட நீங்களும் சந்திச்சிருப்பீங்க அந்த காலகட்டத்தை. பால் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருந்தது. எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிது, சாப்பாடு, பால், டீ, எல்லா காய்கறிகள் எல்லாமே கிடைச்சி. ஏன்னா இவங்க வேலை செய்யும்போது எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய பேர் கொடுத்தாங்க. நமக்கு தான் இருக்கேம்மா, நம்மள மாதிரி இல்லாதுங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த நேரத்தில் அது அவங்களுக்கு கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் மூலியமா அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு. அது ஒரு கண்டிப்பா 3 சார். நாள் இந்த மனநிலை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா அந்த போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் எதுல நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடுற ஒரு விஷயத்துல மட்டும்தான் எனக்கு போதும் நம்ம சொல்றோமே தவிர, மத்த எந்த விஷயத்துலயும் எனக்கு இது போதுங்கிற ஒரு சொல்ல ஆசை தன்னிறைவே வராது அப்படி வர வரல. மன்னிச்சு. பட் உங்களுடைய பகிர்வு வந்து அந்த ஒரு தன்னிறைவு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத இல்ல மனுஷனா பிறந்தா மத்தவங்களுக்கு உதவணுன்ற ஒரு எண்ணம் நிச்சயமா வரணும் சார். இல்லைன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். ஏதாவது ஒரு விதத்துல உதவணும், நம்மள எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்ப கொரோனா காலகட்டத்துல வந்து ரொம்ப ரொம்ப அது உலகமே ஸ்தம்பிச்சு போன ஒரு விஷயம். எல்லாருக்குமே என்னன்னா முக்கியமான விஷயம் உயிர் பயம். நிச்சயமா அதுதான் வந்து எல்லாருக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா என் சார்ந்தக்கூடிய குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா எல்லாருமே விருப்பப்படும். இன்னைக்கு நம்ம காய்ச்சல்ல படுக்கிறதோ இல்ல நமக்கு ஏதாவது நோய் வருதோ அதெல்லாம் நம்ம வந்து பெருசாவே பொருட்படுத்த மாட்டோம், அதை பத்தி கவலையும் பட மாட்டோம். ஆனா அதே வேளையில நம்மளுடைய குடும்பத்துல குழந்தைகளுக்கோ இல்ல கணவர் மனைவி யாரோ ஒருத்தருக்கோ அப்படிங்கிறப்ப ஏதாவதுனா நிச்சயமா நம்மளால அது வந்து தாங்கிக்கவே முடியாது. நிச்சயமா. அது தூய்மை பணி அப்படிங்கிறப்ப வந்து நீங்க முன்கள பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க. ஏன்னா நீங்க அது ஒரு நாள் ஊரை கிளீன் பண்ணலனாலே என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறது தெரியும். கொரோனா அப்படிங்கிற ஒரு பேரிடர் காலம், வெளியே வர்றதுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருந்த நேரம். அந்த நேரத்துல தூய்மை பணி செய்யறதுக்கு நீங்களும் வெளியே வந்திருக்கிறீங்க, பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அது வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு சார். ஏரியாவில் இப்போ ஆள் நடமாட்டமே கிடையாது. அதில் இருக்கிறதே எங்கள் ஆளுங்க தான் போயின்னு வந்து நிற்பாங்க, மற்றபடி வெளி ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த பயத்திலே தான் வேலை செய்வோம். ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, ஏதோ ஒரு 10-20 தருவாங்க, வாங்கிப்போம். அதுலேயும் நாங்கள் ஒரு வேலை செய்வோம். நான் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒருத்தர் கொரோனா வந்துச்சு, எல்லாருக்கும் வந்த டைம் தான் அது. அவங்களுடைய மெடிசன் எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டில். அது அதுக்கான ஆள் தான் வந்து எடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன், அது எடுத்தா 100 ரூபாய் தரணுவாங்க, அந்த கவர், மெடிசன் கவர் எல்லாம். அவங்களும் ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. அது எடுத்துன்னு வந்து வெளியே போகிறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு. அது எடுத்தா காசு தரோமா, நீங்கள் எடுத்துருவோம். சரி, அந்த 100 ரூபாய் காசப்பட்டு போய் எடுப்பேன் சார். தினைக்கும் அந்த கவர் எடுத்து போட்டு அவங்க கொடுக்குற காசு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும். அது இந்த பேட்டியில தான் சொல்றேன் நான். நீங்க கேட்டீங்களா எப்படி செஞ்சீங்கன்னு? செஞ்சேன் சார், குடும்ப கஷ்டம், வேற என்ன பண்ண. அந்த 100 ரூபாய்க்கோசரம் அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சேன், பயமே இல்லாம, உயிரை பத்தி பொண்ணு பையன்லாம் சொன்னாங்க வேலைக்கெல்லாம் போகாதீங்க, தடுங்கல் பண்றாங்கன்னு. பரவாயில்ல விடுமா, கடவுள் பார்த்துக்குவாரு, நம்ம வந்து வேலை தானே செய்ய போறோம், என்ன நடக்குதோ பார்த்துக்குவோம். ஏன்னா நிறைய பேர் வேலையில இருக்காங்க, காவல்துறை வேலை இருக்காங்க, இந்த மருத்துவர் வேலையில இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வேலை இருக்கும்போது நம்மள மட்டும் என்னமா பண்ணோம், நம்ம வேலைன்னு செய்யறோம், நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு எதுவுமே நடக்கல. கவர் எடுக்கிறதுக்கு வந்து ஃபுல்லா அவங்க கவர் பண்ணிக்குவாங்க, கொசு வலை மாதிரி இருக்கும், அது போட்டுதான் எடுப்பாங்க. அவங்க வரலன்னும் போது நான் தான் எடுப்பேன் போயிட்டு. அப்படியே எப்படி இருக்குன்னு அப்படிதான் போய் எடுப்பேன். கை க்ளோஸ் மட்டும் போட்டுக்குவேன். அவங்க வராதுக்குன்னே நான் எடுத்துட்டு வந்துடும். எங்க ஆபீசர் பார்த்தா திட்டுவாங்கன்னு தெரியும், அவங்க ஆபீசர் பார்க்காத அளவுக்கு எடுத்துட்டு வந்து, நம்மளுக்கு அன்னைக்கு அந்த காசு வேணுமே அப்படின்னு அந்த மாதிரி நிறைய வேலை, இந்த பாத்ரூம் கழுவுறது இந்த மாதிரிலாம் செய்வேன் சார். ஏன்னா இந்த கொரோனா பேரிடர் காலம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்ட. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த நேரத்துலயுமே ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டு இருப்பார் அப்படின்னா, இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி நிச்சயமா காவல்துறை அதிகாரிகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆமா, அவங்க குடும்பத்தை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காவல்துறை வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவங்க பொதுமக்களோட அவங்க தான் ரொம்ப பாதிச்சாங்க. நான் பார்த்துருக்கேன், பத்திரிகையில பார்த்துருக்கேன், டிவி சேனல்லாம் காட்டினாங்க, பார்த்தேன், படித்தேன்.
அவங்க ரொம்ப பேர் உயிரிழப்பு நிறைய அவங்களுக்கு. அவங்க நம்மளுக்கோசம் உயிரிழந்தாங்க. மருத்துவர்கள் அதுலயும் முன்கள பணியாளர்கள் அந்த தூய்மை பணி அப்படிங்கிறப்ப நிச்சயமா அது வந்து இருக்கிறதுல இது லாஸ்ட் வேலை தூய்மை பணியாளர் தான். இல்ல லாஸ்ட்ல நீங்க சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் முன்கள பணியாளர். நீங்க ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நகரத்தை தூய்மை செய்வதற்கு இன்னைக்கு வரல அப்படின்னாலே அந்த இடத்தோட நிலைமை கண்டிப்பா சார். இப்ப இந்த தூய்மை பணி அப்படின்னு சொல்றப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த புரிதல் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இப்ப எங்க ஏரியா சைடு தூய்மை பண்ணி வரவங்கலாம் நல்லா பேச, அவங்களோட பழக, எல்லாரும் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. குறிப்பா அந்த குப்பைகளை கொடுக்குறப்ப பிரிச்சு கொடுத்தோம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது வந்து இதுல மக்கக்கூடிய குப்பை இந்த கவர்ல இருக்குது, பிளாஸ்டிக் இதுல இருக்குது, கண்ணாடி இதுல இருக்குது, அப்படிலாம் சொல்றப்போ ரொம்ப இப்ப இதே வரவேற்பு எல்லா இடத்துலயும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல சார். அந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் இருக்குதா? இருக்கு சார். சில பேர் நீங்க சொன்ன மாதிரிதான் பிரிச்சு கொடுப்பாங்க, அது வாங்க சந்தோஷமா இருக்கும். சில பேர் அப்படியே தருவாங்க, கேட்டா எனக்கு வேலை இருக்குமா, அவங்களும் ஆபீஸ் போகணும் வரணுமா, நான் என்ன பண்றாங்க. சரி அதுவும் ஏத்துக்கும். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டைம் இருக்காது, வேலைக்கார வரலன்னு வாங்க. அந்நேரத்துல நம்ம தான் பிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் சார். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்ப இது மொத்தமா கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து அங்கேயுமே தரம் பிரிப்பாங்க இல்லைங்களா? ஆமா. சோ அந்த பணிகள் நீங்க அதுல இல்ல சார். அதுல இல்ல. ஆனா அதுலயும் கொஞ்சம் நிறைய கடினமான விஷயங்கள் இருக்கு. ஆமா சார், நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் சார். அவங்க அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு அதை பத்தி தெரியாது சார். ஆனா சொல்லுவாங்க, இந்த வண்டியில கொண்டு போறாங்க இல்லையா, அங்க போய் மலையா இருக்கும் குப்பை, அதுல இருந்து எல்லாம் ஒண்ணுன்னா பொறுக்குவாங்க. அது ரொம்ப நான் பார்த்தேன் ஒரு வாட்டி. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கார்ல போகும்போது பார்த்தேன், கோபுரம் மாதிரி இருக்கு குப்பை, அது மேல ஒருத்தர் நிக்கிறாரு. அப்பதான் நினைச்சேன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்ல. ஆக்சுவலா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏன் குப்பையை வந்து பிரிச்சு கேக்குறாங்க, எதுக்கு அதை வந்து பிரிச்சு கொடுக்கணும் சார். எங்களுக்கு இருக்கிற வேலையிலே இது ஒரு வேலையா அப்படின்றாங்க, வேற என்ன பண்றது. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதலே இல்ல. அந்த மாதிரி திட்டக்கூடிய மனிதர்களுக்கு என்ன அப்படின்னா, ஏன் இதை பிரிச்சு கேக்குறாங்க, இன்னைக்கு இதை பிரிச்சு கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம், அதை வேலை செய்யறவங்களுக்கு என்ன. ஏன்னா வேளச்சேரியில வந்து ஒரு குப்பை கிடங்கு ஒண்ணு இருக்குது, அதை சுத்தப்படுத்தக்கூடிய அதை அடிக்கடி கடந்து போகக்கூடிய சூழல் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப சில நாட்கள்லாம் உள்ள போயிட்டு அங்க நடக்கக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு பாக்குறப்பலாம் யாரும் வராதுன்னா எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அங்க வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறப்ப சொன்ன விஷயத்த நான் கேட்டதுல இருந்து எங்களுடைய வீடுகள்ல குப்பை பிரிச்சு போடணும் அப்படிங்கறத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அதனாலதான் நான் கேட்கிறேன், அந்த வேலைக்கு தகுந்த நிச்சயமா பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அது இன்னும் புரிதலை ஏற்படுத்தி அது கண்டிப்பா வரும். இல்ல நிறைய பேருக்கு வரல சார் அந்த புரிதல். நாங்களும் 2-3 இடத்துல சொல்லிட்டோம் அந்த இது நாங்க இந்த மாதிரி குப்பையை பிரிச்சு கொடுங்க, நன்மையா இருக்கும். ஒரு சில பாதிப்புகள்லாம் வருது மொத்தமாக எடுக்கிறதுனால, நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா எங்களுக்கு அடையாளம் தெரியும். இதில் வந்து இந்தம்மா என்கிட்ட சொன்னது நான் சொல்கிறேன். இப்போ இதில் வாட்லோடு இருக்குது, பாட்டில் தூள் இருக்குது, இல்லை முள் இருக்குது, இதில் ஒரு சில பிளேடு ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் மொத்தமாக எடுக்கும்போது டேமேஜஸ் எங்களுக்கு பாதிப்பு வருது. அதனால் மக்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு சின்ன உதவி தான். நீங்கள் ஒன்றும் குப்பைன்னு போட போகிறீங்க, அது தனியாக பிரித்து படி. இப்போ நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், இதில் பிளேடு இருக்குது, சரி வாட்லோடு இருக்குது, இல்லை தூக்கி போடுப்பா அந்த கவரில் போட்டுடலாம் அப்படின்னு பிரித்து கொடுத்துடலாம், பிரச்சனைகளே கிடையாது. இப்போது இதெல்லாம் நீங்கள் தான் ஒத்துழைக்கணுமே தவிர நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட நேரடியாக சொல்லிட்டு இருக்கோம். அரசாங்கம் எவ்வளோ விழிப்புணர்வு சொல்கிறாங்க, நாம் கேட்க மாட்டேன்றோம். நாம் கேட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை மனசாலாம் நினைக்கேன், எங்களை வந்து ரோபோட்டை நினைக்காதீங்க, மனசாலாம் நினைங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இது உதவி தான். உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு புரிதலை வந்து இன்னைக்கு பார்த்துக்கூடிய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லிருங்க. அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு கோடிக்கணக்கான பேர் பார்த்து அட்லீஸ்ட் அதில் ஒரு 1 லட்சம் பேர் இந்த ஒரு புரிதலுக்குள்ள வந்து ஓகே இனிமேல் நம்ம வீடுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் சொல்றதுக்கிட்ட ஒரு 10 பேர் செஞ்சாலே அது வந்து பெரிய விஷயம் தான், எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. ஸோ ரொம்ப சிறப்புமா. நீங்கள் வந்து இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய பகிர்வுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உழைக்கிறதுக்கு என்னைக்கும் வந்து நம்ம நேரங்காலம் பார்க்கறதோ எதுவுமே வந்து பார்க்க கூடாது அப்படிங்கறத உங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்டா 3 மணிக்கு நம்ம எனக்காவது ஒரு நாள் எந்திக்கலாம், 3 மணிக்கு எந்திக்கிறது அப்படிங்கிறது. ஆனா தினந்தோறும் நீங்க நாள்தோறும் அந்த வந்து 3 மணிக்கு எந்திக்கிறத வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்கீங்க. அது அப்படியே பழக்கமாயிடுச்சு சார். வெளியூருக்கு போன இப்போ இது எங்களுக்கு ஐடி கம்பெனில ஒரு டூர் போட்டு கொடுத்தாங்க, பிளைட்ல போட்டு கொடுத்தாங்க. முதல் இப்பதான் நாங்க பிளைன்ல போயிருக்கோம். நாங்களும் பிளைன்ல போறோம் பாருங்க, அவங்க மனசு எப்படி இருக்கு பாருங்க. நாங்க செஞ்ச செயலுக்கு வந்து ரொம்ப பாராட்டி அங்க அவங்களுடைய ஆபீஸ் இருக்கு உடுப்பில, அங்க அப் அண்ட் டவுன் பிளைட் போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க தான் இங்கிருந்து கூப்பிட்டு போனாங்க கார்ல. அங்கிருந்து காரை சுற்றி ஒரு 3 நாள் சுற்றி காட்டினாங்க, எல்லா கோயிலும் சுற்றி பார்த்தோம். அந்த மாதிரி வந்து
எங்களை வந்து தூய்மை பணியாளர் வந்து இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. ரொம்ப அங்க போய் சந்தோஷம். ஆனா 3 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க. ஆமா சார், அதுதான் சொல்றேன். அங்க அங்கேயும் போனாலே போயிட்டு எனக்கு 3 மணி 3 4 மணி தான் மணிக்கெல்லாம் ஆயிடுச்சு. இருந்துச்சுட்டேன். கண்டிப்பா அது நமக்கு அது பழகிறதுனால பழக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தூக்கமும் வராது அந்த நேரத்துல. வராது ரொட்டீனா ஆயிடுது இல்ல, பழக்கம் ஆயிடுது இல்லைங்களா, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண. நைட்டு அப்போ தூங்குறது ஒரு 10 மணி ஆயிடுது. குழந்தைங்களாம் வீட்டை விட்டு அவங்க அம்மா வீடு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு 9-10 மணி ஆகுது. ஏதோ என்ன குழந்தைங்க கூட விளையாடுனாலே எதுவுமே எந்த கவலையும் இருக்காது நமக்கு. கண்டிப்பா. அது ரொம்ப கடவுள் நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்த யதார்த்தமான பகிர்வு நீங்க 2 பேரும் பேசுனதுல இருந்து. அதான் அதுல வந்து நிறைய பாடங்கள் என்னால அதை வந்து மேலிட்டு சொல்ல முடியும். குறிப்பா காலைல நிறைய பேர் எந்திக்கிறது, காலைல எந்திக்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குது. சோ அவங்க எல்லாருமே 3 மணிக்கு எந்திக்கிறது, 4 மணிக்கு எந்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்பெல்லாம் எவ்வளவு எளிதாக அதிகாலையில சீக்கிரம் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில துயில் எடுக்கிறார்களோ அவங்களும் வாழ்க்கை வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய வாழ்க்கையில அது உண்மையாக இருக்கின்றது. அதே கண்டிப்பா நேரத்துல நம்ம இருக்கு சார். செய்யக்கூடிய உழைப்புக்கு நம்ம ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டும். அது நிச்சயமா வந்து நிச்சயமா நிறைய நேரங்கள்ல யாராவது நண்பர்கள்ட்ட யார்கிட்ட பேசுறப்போ ஃப்ரெண்டு கிட்ட ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன், என்னடா வேலை எப்படா போதுனா ஏதோ போகுது அப்படிங்கிற ஒரு வேலையில மீது ஈடுபாடு இல்லாமல் அந்த விருப்பம் இல்லாத ஒரு சூழல் தான் நிறைய பதில் நம்ம கேட்டிருக்கிறோம். நாமளும் மேபி சில நேரம் சொல்லிக்கலாம். அதுக்கு மத்தியில நீங்க செய்யக்கூடிய பணியை விரும்பி நிச்சயமா செய்கின்ற நாம பொழுது எந்த பணி செஞ்சாலும் விருப்பத்தோட செஞ்சா அந்த பணியும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். அதேதான். ஸோ அப்போ அந்த ஒரு பாடம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. இன்னொன்னு நீங்க சொல்றப்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு எதுக்கு? நிச்சயமா சார், நிச்சயமா. கண்டிப்பா சார். இந்த ஒரு சிந்தனை நிச்சயமா நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஆழமாக விதைக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம பல நேரங்களில் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம், பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படுகிறோம், பிறருடைய உடைமைகளுக்கு என்ன பண்றோம் ஆசைப்படுறோம். அதற்கு மாறாக பிறருடைய பொருள் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நிச்சயமா. கற்றுக் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போனதே தெரியல. நிறைய எங்களுக்கு விஷயங்கள் உங்க கூட பேசுனதுனால எங்களுக்கு இந்த 1/2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே போச்சுன்னே தெரியல. ரொம்ப அதனால எங்களை நிறைய சந்தோஷமா இருக்கு பேர் எங்களுக்கு. கூப்பிட்டு பாராட்டினாங்க சார். எல்லாரையும் சொன்னோம். கண்டிப்பா சொல்ற பேர் எல்லாருக்குமே நம்ம தெரியல நன்றி எங்களுக்கு. சொல்லிக்கலாம். அவங்களுக்கு இது நிகழ்ச்சி மூலியமா College, ஒரு தகவல் சொல்லிக்கலாங்களா கண்டிப்பா எல்லாருக்கும்? கண்டிப்பா இல்ல எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 2025 ஒரு செயல் செஞ்சோம். அந்த செயலுக்காக வந்து நிறைய பேர் எங்களை கூப்பிட்டு நிறைய விதத்தில் பாராட்டினீங்க, நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தீங்க, ரொம்ப கௌரவப்படுத்தினீங்க. எங்களையும் கூப்பிட்டு இவ்வளவு நேரம் பேச வச்சதுக்கு நன்றி. கண்டிப்பாங்கம்மா. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப சிறப்பா ஒரு 1/2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. 1/2 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நிறைய வாழ்வியல் மதிப்பீடுகளை உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல 3 மணிக்கு எந்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் 3 மணிக்குள்ள ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறதெல்லாம் பலருக்கு இங்கே பெரிய கடினமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்க முடியும், வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதோட கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதல், இருவருமே வேலைக்கு செல்லக்கூடிய மனநிலையில் ஒருவரை ஒருவர் எப்படி அனுசரித்து ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஒற்ற துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கணும். அதோட ஐயா பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு தரமான வாழ்வியல் பாடத்தை இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கூடிய அன்பர்களுக்கு அது மிகப்பெரிய படிப்பினை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. நன்றி சார், நன்றி. நண்பர்களே, தொழிலாளர் தின வாரத்தில் தொழிலாளர்களுடைய உழைப்பு மேன்மை இதை பறைசாற்றும் வண்ணம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் திருவாளர் சுப்பிரமணி மற்றும் திருமதி பத்மா. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கொடுத்திருக்கும் என நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.